மக்களே வணக்கம். நேற்று சிஎம் சார் வந்து புதுமை பெண் திட்டத்துக்கும் நான்முதல் திட்டத்துக்கும் ரூ. 1000 போட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஓட்டு கேட்கும்போது சார் தான் சொன்னார், திமுக வந்து ஒரு ஊழல் ஆட்சி, அவங்க ஆட்சியில் நடக்கிறது எல்லாமே ஊழல். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்த நாளே நாளில் இந்த ரூ. 1000 போட வேண்டிய அவசியமே இல்லையே. செக் பண்ணியிருக்கலாம், யாருக்கு கரெக்டாக போகுது, அதை லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாமே கரெக்டானவங்களா, அவங்களுக்குலாம் கரெக்டாக தான் போய் சேருதா, யாருக்கு தேவை இருக்குது, தேவையானவங்களுக்கு தான் போய் சேருதான்னு செக் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சியோட அழுத்தத்தினாலேயும் மக்களோட எதிர்பார்ப்புனாலேயும் இந்த ரூ. 1000ன்றது அவசரமாக எடுத்து போட்டாச்சு. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்களுக்கான உரிமை தொகை 1000மா 2500 குழப்பத்தில் இருக்குது. இப்போ 2500 சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாக யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் சேரணுன்றது தான் எல்லாரோட ஒரு முக்கியமான வேண்டுகோளாக இருக்குது. காசு இருக்குன்னு சொல்லி கஜானிலேருந்து கொடுத்துடலாம். பட் ஆனால் நம்மளே சொல்லி ஒரு விஷயத்தை முன்னிறுத்திருக்கோம். திமுக ஊழல்வாதின்னு சொல்லி தான் அரசியல்லேருந்து மாற்றம் வந்திருக்கு. அப்படின்னும் பொழுது அவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணாமல் ஒரு மாதம் கழித்து கூட சேர்த்து கொடுக்கலாம். செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக கொடுக்குறதுல ஒரு விஷயம் நல்லதாக நடக்கும்பொழுது நம்ம வந்து தாமதமாக பண்ணுறதுல தப்பே கிடையாது. எப்பயுமே விஜய் சார் வந்து பொறுமையாக தான் இருப்பார். இந்த மாதிரி விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். நான் சொல்கிறதுல எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.